ஆணவ கொலை விவகாரத்தை பலமுறை நாடாளுமன்றத்தில் எழுப்பியுள்ளதாகவும் விரைவில் தனிச்சட்டம் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் இல்லத்திற்கு சென்ற கனிமொழி அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். அவர்களிடம் கவினின் பெற்றோர் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஆணவ படுகொலை வழக்கை CBCID வசம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளதாகவும் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அது நம்ம கையில் இல்லை. முதலமைச்சர் அதை CBCIDக்கு மாற்றிருக்காங்க. நிச்சயமாக யாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக விரைவிலே உருவாக்கப்படும்.